பணம் பத்தும் செய்யும். இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே எதுக்கு பயன்படுத்துவோம்? யாராச்சும் ஒருத்தங்க நல்ல பணக்காரங்களா செழிப்பாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மேனரிசத்தை பார்த்து இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால் இவ்வளோ ஆட்டிடியூடோடு இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஒரு ஊமைப்படுத்துறதுக்காக, அவங்கள கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த பழமொழியை எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பழமொழியோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, நம்மக்கிட்ட பணம் சேரும்போது 10 விதமான குணங்களும் நம்ம கூடவே சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இதோட ஆக்சுவல் மீனிங். அந்த 10 விதமான குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, உயர்ச்சி, தானம், தர்மம், தாளாண்மை, காமம். இந்த 10மே பணத்தோடு சேர்ந்து நம்ம கூட ஆட் ஆகிறதுனால பணம் வச்சுருக்கவங்க இந்த 10 குவாலிட்டியும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நமக்கு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகிறோமா, கெட்ட வழியில் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறது பணத்தோடு இருக்க நம்ம டிசைட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி மூலிமா ஒன்று